கஸ்ய நகோபி தாத்தா பரோததாதீதி குபுத்திரேஷா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நம்ம அனுபவிக்கக்கூடிய சௌக்கியத்துக்கோ துக்கத்துக்கோ புறத்தையான் காரணமே இல்லை, நாம செஞ்ச ஏதோ ஒரு கர்மாவினுடைய பின் விளைவு தான் இதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த மாதிரி ஒரு சிரமம் வர்றது, அப்ப அதை நம்மளால அனுபவிக்க முடியல, அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? இப்ப நம்ம ஒரு சிரமப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய தலையெழுத்து தானே. யாராவது சிரமப்பட்டா என்ன சொல்லுவோம்? அவளுடைய தலையெழுத்துன்னு சொல்றோம். அப்ப அந்த தலையெழுத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா முடியும்னு சாஸ்திரம் சொல்லும். எப்படி முடியும் அப்படின்னா, இந்த திலோக ஜனனியா இருக்கக்கூடிய அம்பாள் நினைச்சா முடியும் அப்படின்னு சொல்றோம். அப்போ அம்பாள் நினைச்சா முடியும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தத்ஸ்மரணம் கிங்குருதே பிரம்மாதீனபி கிங்கரி குருதே. இந்த சிரமம் வரும்பொழுதோ இல்ல சுகம் சௌக்கியமா இருக்கும் பொழுதோ ரெண்டு வேலையிலையும் அம்பாள் கிட்ட நம்ம எப்பயுமே பக்தி ஸ்ரத்தையோட இருக்கும். நமக்கு சௌக்கியம் வர்றதா அம்பாள் உன்னுடைய பிரசாதம், எனக்கு துக்கம் வர்றதா அதுவும் உன்னுடைய அனுகிரகம்னு நம்ம நினைச்சுக்கணும். துக்கம் வரும்பொழுது நம்ம இன்னும் பக்குவத்தை அடைவோம். அதனால அந்த துக்கத்தையும் நம்ம ஏத்துக்கணும். அந்த துக்கத்துக்கு அப்புறம் நமக்கு பெரிய சௌக்கியம் காத்துட்டு இருக்குங்கக்கூடிய எண்ணம் இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம பகவான்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய பக்தியில குறவே இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் சரி, நம்ம இன்னைக்குமே நன்றி உணர்வோட அம்பாள்கிட்ட இருக்கணும். அந்த நன்றி உணர்வோட பக்தி உணர்வோட